கர்த்தர் வந்து பாருங்க, மோசமான சூழ்நிலையும் தனக்கு சாதகமா மாத்துறது. கழுகை பத்தி ஒரு இது இருக்குது. எல்லா பறவைகளும் வந்து புயல், மோசமான சூறாவளி இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது எல்லாமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஓடுறவங்க, அது இல்லாத இடத்துக்கு போயிடுங்க. ஆனா கழுகு என்ன பண்ணோம்னா அந்த சூறாவளியும் அந்த காத்தையும் புயலையும் என்ன பண்ணோம் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதுக்கு மேல போயிடும். அதான் தேவன். பாருங்க, ஏசு கிட்ட வந்து சொல்றாங்க, இவன் செஞ்ச பாவமா, இவன் பெத்தவன் செஞ்ச பாவமா, இவன் கூடனா பிறந்தது அப்படின்னு கேட்கும்போது ஏசு சொல்றாரு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்துகிறான். என்னதுங்க? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான். ஏன்? கடவுள் தானே இவனை உண்டாக்குனாரு. கடவுள் தானே இவனை உண்டாக்குனாரு. கடவுள் இப்படி உண்டாக்கிட்டு அதுல மகிமைப்படுறா. தொட்டிலையும் கிள்ளிட்டு என்னது சொல்லுவாங்க, தப்பா சொல்லிட்டேன், குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும், நல்லா கவனிக்கிறீங்களா? பார்த்தேன். குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாரா அப்படின்னு? இல்ல இல்ல. பாருங்க, நம்ம கொஞ்சம் வந்து தேவனுடைய தயாளத்தையும் தேவனுடைய அந்த மாபெரும் எல்லை கடங்காத அந்த அன்பையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்மளுடைய சூழ்நிலைகள்ல எப்பெல்லாம் தேவன் கிட்ட போறோமோ அப்பெல்லாம் தேவன் பதில் தர உத்தமரா இருக்கிறாரு, நீதி உள்ளவரா இருக்கிறாரு, அவர் சகாயரா இருக்கிறாரு, நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும். அதுக்கு வந்து சங்கீதம் 107, நான் இதை வாசிக்கிறேன். கொஞ்சம் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கணும். சுத்தி இருக்கிற ஜனங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் பத்தி நம்ம தெரிஞ்சிட்டா தேவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவரா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு மகிமை நிறைந்தவரா இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பிரசங்கம் முடியும் போது. சரிங்களா? ஆமா. என்னது 107:20 இல்லை, 107, அதை வச்சுக்கோங்க. இப்போ ஏசாயா 6வது அதிகாரம் முழுவதுமாக பார்க்கலாம், டைம் இல்லை வாஸ்து காட்டுறதுக்கு. பாருங்க, ஏசாயா வந்து தேவன் அழைக்கிறார். அழைக்கும் போது அவன் வந்து சொல்றான், நான் வந்து அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில நான் என்ன பண்றேன், வாசம் பண்றேன், நானும் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படின்னு தன்னை குறித்து தேவனுடைய மகிமை பார்க்கும்போது தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அப்ப தெரிஞ்சுக்கும் போது சொல்றான் பாருங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். 5ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனையில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்போது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய வேலையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு அதுக்குதான் தேவன் வந்து இவனை அழைக்கிறாரு, அவருடைய வேலையை செய்யறதுக்கு தான் அழைக்கிறாரு. பாத்தீங்கன்னா அழைப்பு இருக்குது, அழைப்புக்கேத்த வேலையும் செஞ்சிடறான் இவன். ஆனா அழைப்புக்கேத்த வேலைக்கு ஏத்த ரிசல்ட் இல்லை. கொஞ்சம் கவனிக்கணும். மோசே கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, பார்வோன்கிட்ட போய் நீ பேசணுன்றாரு. ஏற்கனவே ஆளு டர்ல இருக்கிறான், போய் பேசணும்ன்றாரு. அவன் பயப்படுறான். ராஜா இவன் ஏற்கனவே கொலை ஒன்று பண்ணிக்கிறான், பயப்படுறான், போறதுக்கு தயங்குறான். இன்னொன்னு சொல்றாரு, நீ சொன்னா கேட்க மாட்டான், அதுக்கு நேரத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு கேள்வியும் வரும். நீ போய் பேசணும், ஆனா அவன் கேட்க மாட்டான். என்னதுங்க? இதேதான் ஊழியக்காரங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். நீங்க கூட சில சமயங்கள்ல
இயேசுவை பற்றி சொல்லணும், ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கேட்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு சோர்வாயிடும். அதே சோர்வு தான் மோசைக்கு இருந்தது. இல்லாத சாகலாம் சொல்கிறான், ஆனால் உண்மைதான். திக்குவாயி மந்தனாவு, வேற யாருன்னா அனுப்புங்க, என்னால் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஆண்டவர் கோவம் வந்து சாவடியோ பார்த்துட்டு, அந்த அளவுக்கு வேற ஆள் கிடையில இல்லை, மோசையை போல ஆள் இல்லை. பிறக்க வச்சதே அதுக்காக தான். அவனை இந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக தான் தேவன் பிறக்க வச்சாரு. அவனுடைய அழைப்பு அதுதான். ஆனா உண்மையான ஆட்கள் வந்து நான் வரமாட்டேன் தான் சொல்லுவாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்னால முடியாதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் பார்க்கலாம். பேதுரு வரைக்கும் போனான், வரும்போது வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஆட மேயின்னா ஒரு மாதிரி ஆகுது. ஊழியக்காரங்க எல்லாமே அப்படி பார்க்கலாம். ஏன்னா உண்மையான உத்தமமான காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களுடைய மனநிலை இதுதான். எங்க பாஸ்டர் சொல்லுவார், ஒருத்தனை பார்த்து சொல்லுவாராம், நீ வந்து ஆண்டவர் கூப்பிட்டாரா நீயா வந்துட்டியா? ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு நீயா வந்துட்டியான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் 9ஆம் வசனம், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். பாருங்க, காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல். உணராம இருக்கிறீங்க, வேலை தருதா எப்படின்னு? காதார கேட்பாங்களா, ஆனா உணர மாட்டாங்களா? கண்ணார பார்ப்பாங்களா, அறிய மாட்டாங்களாம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் ஆனால் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். பிரச்சனையே தான். இந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம். எனக்கு நான் இப்போ வந்து நான் பைபிள் காலையில் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம், எப்போ நான் வந்து ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அப்படியே என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நான் பாருங்க, கொஞ்சம் எனக்கு சுயம் ஜாஸ்தி, செல்ஃபிஷ் ஜாஸ்தி. அப்புறமா மற்றவங்களை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். இதெல்லாம் இருந்ததுனால ஃபோக்கஸ் ஃபுல்லாக நான் என்ன தான் பார்ப்பேன், மற்றவங்களை பற்றி கேரே பண்ண மாட்டேன். இப்போ தான் தேவன் கண்ணை திறந்து வச்சுக்கிறாரு. மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பார்த்து நட அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கே கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது பைபிள் காலேஜுக்கு போனோம் பாருங்க, ஆண்டவர் சில காரியங்களை வந்து என்னை குறித்து அதிகமாக வெளிப்படுத்தும் போது ரொம்ப சோர்ந்து போனேன். நான் வந்து அவ்வளோ மோசமானவன், அவ்வளோ வந்து கேரக்டர் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ் நான் பார்த்து மற்றவங்க மேலே எனக்கு கவனமே இருக்காது. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பார்க்க பைபிள் காலில் பார்க்கும்போது என்னென்ன பண்ணுறான், எது பண்ணுறான்னு வந்து என் காதில் சொல்லுவாங்க. அதை கூட சரியாக கேட்டது கிடையாது. நான் அப்புறமா நானே ஃபுல்லாக என்னையே பார்த்துட்டு இருந்ததுனால எனக்குள்ள பெரிய மனப்பான்மை வந்துச்சு, குற்றுணர்வு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டவர் விட்டு போகிறதுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து போயிட்டேன். ஆண்டவர் விட்டு போகிற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம சில காரியங்களை தேவன் பேசுகிறாருன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஒரு நான் கொண்டு போய்க்கிறேன். மற்றவங்களை பற்றி எப்படின்னு தெரியும், ஒருத்தங்க அப்படி பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அதிகமாக என்னையே ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ குறைகள் குற்றங்கள் நம்மளுக்குள்ள இருக்குது, நம்ம மாற வேண்டியது எவ்வளோ இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு வீடியோ எடுத்து இப்போவே பேசியிருக்கிறேன், அதை எடுத்து போகணும். ஏன் சொல்கிறார் இல்லையா, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு அப்புறமா உன் சகோதரன் கண்ட துரும்ப எடுத்து போகல வகைப்பாரு. அவன் என்ன சொல்றான்னா, முதல்ல என் கண்ணில் குத்தினுக்கு இருக்கட்டேன்டா, உலக்க உத்திரன்னா உலக்க, என் கண்ணில் குத்தினுக்கு இருக்கட்டேன்டா, உன் கண்ணில் இருக்கிற தூசியை நான் எடுத்து போடுறேன்டா இதுதா அப்படின்றான். அவன் சொல்றான், கண்ணில் இருக்கிற தூசி, ஏம்பா உன்னால இந்த தூசியை கூட சரியா பார்க்க முடியலப்பா, நீ என்ன பண்ணு, உன் கண்ணில் இருக்கிற அந்த உலகைய உற்றுக்கட்டி எடுத்து போட்டு என் கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து போடுவா அப்படின்னு கேட்கறான். அவன் அதெல்லாம் சட்டை பண்ண, உர்றா என் கண்ணில் குத்தின்னு கிடக்கட்டேன்டா. நிறைய பேர் என்னன்னா மற்றவங்க தப்ப பெருசா பார்ப்பாங்க,
தங்களுடைய தப்ப தெரியாம இருப்பாங்க. அதனால என்ன பிரச்சனை, என்ன ஜனங்களுக்குள்ள தாங்க யாருன்னு தெரியாமே போயிடுது. இதனுடைய வேற பாத்தீங்கன்னா என்னன்னா, கடவுளோட அதிகமா நெருங்கும் போதுதான் தங்கள் குறைகள் தெரியும், தங்களுடைய குற்றங்கள் தெரியும், தாங்க யாருன்னு தெரியும். நான் இப்போ பார்க்கும் போது பெரிய பெரிய ஆட்கள், நல்ல பிஸ்னஸ் மேனு, நல்ல பணம் வைத்திருக்கிறவங்க, நல்ல அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு பொசிஷன்ல போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள மனுஷங்களை குறித்து நல்ல புரிதல் இருக்கும். என்ன புரிதல்னா, எப்பவுமே மனுஷனை நம்பவே கூடாது. என்னதுங்க, நம்பவே கூடாது அப்படின்ற புரிதல் பயங்கரமா இருக்கும். அதுல உச்சத்துல இருப்பான். ஏன்னா இவன் கேரக்டர் இதுதான், இப்படிதான் மனுஷன், இவங்களை நம்ப கூடாது, இப்படிதான் இருக்கணும். இதை நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கடவுள் நேசிக்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன நம்புறீங்களா? ஜனங்களை நேசிக்கிறாரு. இன்னும் கேட்டா நம்மள நம்புறாரு. நம்புறதுனால தான் நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம கிட்ட நம்மளோட கூட இருக்கிறேன் அப்படின்றத நம்மள நம்புறதுனால தான் இருக்கிறாரு. நம்மள நம்புறாரு. எந்த அளவுக்கு நம்புறாருன்னா, தன்னை போலவே நம்புறாரு. அவர் ஒரு வாக்குறுதி உடன்படிக்கை பண்ணாருன்னா அதை மீறாத தேவன், அதை அப்படியே காக்குற தேவன். அந்த அளவுக்கு நம்மள நம்புறாரு. அப்போ இங்க பாக்குறோம், உணர மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அறிய மாட்டாங்க, இருதயத்தை கடினத்துல தான் இருப்பாங்கன்றாரு. அதுக்கப்புறம் ஏசாயாவுடைய அந்த அவனுடைய வேலைகள்லாம், அந்த தீர்க்க தரிசனம்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தை குறித்த பாரம், இந்த தேசத்தை குறித்த பாரம், இந்த ஊரை குறித்த பாரம், இந்த நாட்டை குறித்த பாரம் 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 சொல்லி ஒரே பாரமா இருக்கும். ஒரு அதிகாரமும் பாரத்திலேயே தொடங்கும். இது குறித்த பாரம்னா என்னன்னா, ஜனங்க உணர மாட்டாங்க, இருதய கடிந்து தருவாங்க. ஃபுல்லா மாம்சத்துல இருக்கிறான். கடவுளை குறித்த அறிவு சுத்தமா இல்லை. அதனால்தான் பாருங்க, இது ஏசாயாக்கு அடுத்தது எரேமியா வரும், எரேமியாவுக்கு அடுத்தது எசேக்கியேல் வரும், எசேக்கியேலுக்கு அடுத்தது தானியேல். இப்படியே வரும்போது ஜனங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ற எக்ஸ்ட்ரீம்னா அதுனா மல்கியால எவ்வளோ கடினத்துல இருக்கிறாங்க, இருதய கடினத்துல இருக்கிறாங்க, எவ்வளோ மோசமான கேரக்டர்ல இருக்கிறாங்க அப்படின்றத விஷயமே எங்க தெரியுதுன்னா மல்கியால தெரியுது. பாருங்க, ஒரு இடத்துல எரேமியால ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அவன் எரேமியா புலம்புவான், அழுவான், ஜனங்களுடைய அந்த சூழ்நிலையை நினைச்சு அழுவான். அவங்க பண்ற பாவங்களையும், அவங்க பாவத்துல இருக்கிறதுலயும், அந்த பாவ வாழ்க்கையிலையும், தேவனை விட்டு தூரமா இருக்கிறதுலையும், அதை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லி 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 சோர்ந்து போய் அந்த ஜனங்களுடைய நிலைமையும் வரக்கூடிய பெரிய மோசமான சிறையிருப்பையும் சொல்லி சொல்லி அழுது 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 அவன் புலம்பி பாடதான் புலம்பல். ஜனங்களுடைய அந்த இருதய கடினம் அப்படி இருக்கும். அதனால்தான் அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிற தீர்க்க தரிசனத்தை அங்க சொல்லியிருப்பார். 31ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பான்? அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன், என் பிரமாணங்களை அவங்க உள்ளத்துல எழுதுவேன், என் வார்த்தையின்படி அவங்களை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, இருதய கடினம் அதிகமா அங்க தெரியுது. அப்படியே பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்க அப்படியே பிரயாணம் பண்ணி அப்படியே வராங்க. அந்த சந்ததியா வராங்க. தேவனுடைய மகிமையை பார்த்த ஜனங்க, தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த ஜனங்க, தேவனை குறித்து அதிகமா அறிந்த ஜனங்க என்ன பண்ணணும்? அதிகமா நெருங்கணும். இவங்க அதிகமா விலகுறாங்க. அப்படியே மல்கியால பார்த்தா தேவன் ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துல மல்கியால பார்த்தா தேவனுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சுன்னுங்கிறாங்க. அப்போ தேவன் 400 வருஷம், கிட்டத்தட்ட 500 வருஷம் அவங்க கிட்ட பேசாமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுவே வர்றாரு. யோவான் சனக வனாந்தத்துல கூப்பிடுவனுடைய சத்தம் சொல்லிட்டு பேசுறான்.
நான் எதுக்காக இதை நான் இவ்வளவு விவரமா சொல்றேன் அப்படின்னா, நம்மள கொஞ்சம் நிதானிச்சு உங்களை நீங்க மன்னிக்கணும். மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க உங்களை நோக்கி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்கள பார்ப்பீங்க. உங்களை நோக்கி நீங்க எப்ப பாப்பீங்கன்னா, தேவன்கிட்ட எந்த அளவுக்கு நீங்க நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குற்றங்களும் குறைகளும் உங்களுடைய பலவீனங்களும் உங்களுடைய பலனும் எல்லாமே தேவன் வெளிப்படுத்துவார். எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமா போறோமோ அந்த அளவுக்கு இருதய கடினம் இருந்துதான் இருக்கும். நம்மளுடைய குறைகள் தெரியாது, நம்மளுடைய குற்றங்கள் தெரியாது, நம்மளுடைய பாவங்கள் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெளிப்படாது. அப்போ இதுதான் காரணம் பாருங்க. என்னன்னா தேவன்கிட்ட நெருங்கணும். தேவன் அதை தான் விரும்புறாரு, தேவன் அதை தான் செய்ய பார்க்கிறாரு. அப்படி நெருங்கும் போதுதான் நம்மளுடைய அதிகமான எந்த அளவுக்கு இருக்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தெரியும். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்துட்டாலும் நம்ம மனம் புதிதாகிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எல்லாம் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம் தெரியுமா. அதனால்தான் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்ற. ஏன் சொல்லணும்? கிருபையின் காலகட்டத்துல தான் இருக்கிறோம், கிருபையில தான் இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாயிட்டோம். ஆனா உங்க ரட்சிப்பு நிறைவேற அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன் சொல்லணும்? ஏன்னா இந்த உலகமும் நம்மளுடைய மனதும் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு இது விதத்துல நம்மள கவுத்து போடுறதுக்கு ரெடியா இருக்கும். நான் பாருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறது தான் தெரியும் உங்களுக்கு. ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பைக்கில் இது பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு வயசான கிழவர் என்ன பண்ணாருன்னா, என் ஹேண்டில் பார்ல மோதி கீழே விழுந்துட்டேன். அதாவது உன்னை விட்டுட்டா என்னென்னலாம் வருது பாருங்க. நான் ஆட்டோவில் சேஃபா இருப்பேன், பைக்கில் போனா விழுந்துட்டு. நான் பயங்கரமா ஓட்டுவேன், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி எனக்கு. ஒரு 15 வருஷம் ஃபுல்லா டிரைவிங்ல தான். அவரு வயசான ஒரு பள்ளத்தை தண்ணியா இருந்தது, சேரா இருந்தது, அதை பார்த்துட்டு அப்படியே தடுமாடினா வந்து என் பைக்கு ஹேண்டில் பார்ல விட்டாரு. அப்படியே அவர் என் மேலே விழுந்துட்டாரு. நானும் கீழே விழுந்தேன் பாருங்க, அடிபட்டுச்சு. அப்பதான் யோசித்தேன், ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்தா என்னென்னலாம் நடக்கும். நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து வெளியே வந்துட்டா என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத உணர்ந்தேன். அப்போ தேவன்கிட்ட இருக்கும் போதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆமென். தேவன்கிட்ட இருக்கும் போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதை விட்டு வெளியே வர்றதுக்கான சான்ஸ் வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த உலகத்துல. ஏன்னா மற்றவங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கிட்டே நிறைய குறைகள் இருக்குது. ஆமென். அதனால தான் இயேசு வந்து அந்த உதாரணத்தை கொடுத்தாரு. இன்னொன்று இடத்துல வந்து நான் ரோமருக்கு நிருபத்தை வந்து வசனமா போதிச்சதுனால 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமா தீர்க்கிறது நீயே செய்யற, அதனால நீ ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப முடியாது அப்படின்ற. ஒருத்தவங்களை நம்ம குற்றம் சொல்றோம்னா அதை நீயே செய்யறன்றாரு. நீ என்ன தீர்ப்பு சொல்றியோ அந்த தீர்ப்பு உனக்கே வரும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம மாற வேண்டியது அவசியத்துல இருக்கிறோம், நம்மளே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மற்றவங்க நான் என்ன நினைப்பேன்னா, நான் பார்த்தேன் கர்த்தர் சரியா எனக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் அறியாத ஆட்கள் கூட நல்லா நடக்கிறாங்க. நீ தெரிஞ்சுன்னு நீ வந்து சரியா அவங்க நடக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்துன்னு இருக்கிற, அவங்க சரியா இருக்கிறாங்க, நீ ரொம்ப கரெக்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ, ஆண்டவரோட எந்த அளவுக்கு நம்ம நடக்கிறோமோ, அதிகமான எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, இவன் இப்படி இருக்கிறானே, நான் அப்படிதான் பார்த்தேன் பாருங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு,
அவங்க அவங்க நடக்க விடுவோம், நடக்க இன்னும் நிறைய நாள் நீ நடந்தியா, ஃபர்ஸ்ட் உக்காந்து இருந்தியா, நடந்தியா, அப்புறமா ஓடப்பாரு. அவன் ஓடப்பாரு, ஓடுறதுக்கு வகை தேடு. மற்றவங்க ஏந்துக்கவே இல்லையேன்னு அதை பார்த்துன்னு இருக்காது. அவன் நீ ஓடுறதுக்கான நேரம் இது, ஓடுறதுக்கான வளர்ச்சிக்குள்ள வந்துக்கிற. மற்றவங்கள பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உன் ஓட்டத்தை முடிக்க முடியாது. ஆமென். பாருங்க, அப்போ இந்த இருதய கடினம் மோசமா இருக்கு. நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஆழ்த்துவம், நம்மளுடைய குணம், நம்மளுடைய சுபாவம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம எல்லாம் மாறிட்டோமா? ஆமா, நான் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் தான், நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை தான், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன ஆவியோ அதே ஆவி எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, அதே ஆவியினுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது, எல்லாமே நான் மாறிட்டேன் தான். ஆனா சொல்லுங்க, ஆனா ஆனா வரலையே. அவனா ஆனா அவனா ஆனா நான் மாற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம நல்லா ஆண்டோட நெருங்காதான் இப்போ தேவனுடைய மகிமையை அவன் பார்த்த பேர் தான் தெரியுது. நான் அசுத்த உதல் உள்ள மனுஷன், அசுத்த உதல் உள்ள இடவடமா பேசுற ஆட்கள் ஆகிறாங்கல்ல. நம்ம நிறைய கேட்டிருப்போம்ல, கெட்ட வார்த்தையை கேட்காத மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? நிறைய கேட்டிருப்போம்ல, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில நான் என்ன பண்றேன், வாசம் பண்றேன் அப்படின்றத அப்பதான் உணர்றான். ஆண்டவரை பார்த்த பேர், ஆண்டோடைய மகிமையை பார்த்த பேர் தான் உணர்றான். அப்போ ஆண்டவரோட நெருங்கும் போது தான் ஒருத்தங்க பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா மற்றவனை பாதிக்கின்றது. சுதாபதர் சொன்னார்ல, அது போலதான் இவர் ஆண்டோட நெருங்க அவனுக்குள்ள இருக்கிறத என்ன பண்றாரு, கிளறி வெளியே எடுக்கிறான். அவன் வேற யாருக்குன்னா போய் சொல்லியிருப்பானா, நான் இவ்வளவுதான் கஷ்டப்படுறேன், நிம்மதியே இல்லைன்னு வேற யார்ட்டா சொல்லுவானா? ஏன் அங்க வரல இங்க வருதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் அது அவனுக்குள்ள இருந்து வெளியே வர வைக்குது. ஆமே, தேவன் ஒருத்தங்கிட்ட இருந்து இருக்கும் போது அவங்கிட்ட இருந்து அது அந்த 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 உள்ள போய் அவனுடைய இருதயத்தினுடைய அந்த காரியங்களெல்லாம் வெளியேற்றிட்டு வந்து அந்த இருதயத்துல இருக்கிற காயங்களெல்லாம் ஆற்றும். ஆமே, அப்போ இந்த அளவுக்கு மோசமா இருக்கிற ஆட்களை தேவன் காப்பாத்துறாரு, அத சொல்ல வர. ஆமே, எவ்வளோ கடினமா இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ல, சூழ்நிலையில, மோசமான கேரக்டர்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென். இப்ப எடுப்போம் சங்கீதம் 107, 107வது சங்கீதம். 107வது சங்கீதம் வந்து ரொம்ப அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தை வந்து பண்டிகையில வாசிப்பாங்க, பாடுவாங்க இந்த சங்கீதத்தை. இந்த சங்கீதத்துல வந்து மொத்தம் 4 விதமான ஆபத்துகள்ல இருந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா காப்பாத்துறத இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வனாந்தரத்துல தொலைந்து போனவர்களை காப்பாத்துறாரு, சிறையில அடைக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறாரு, நோயில அவதிப்படுறவங்களை காப்பாத்துறாரு, கடல் புயல் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்கள என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு. இது 4 காரியங்களை நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கலாம். அதுலயும் அதிகமா வந்து திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு வசனங்கள் திரும்ப திரும்ப வரும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், 6ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்புறமா 9வது வசனம், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்படின்ற இது வந்து அடிக்கடிக்கு வரும் இந்த சங்கீதத்துல. இந்த ரெண்டுமே, தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அவங்களை விடுவித்தார் அப்படின்றதும், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக 2 வரும். ஆனா இந்த கிருபைக்கும் மனுபுத்திரருக்கு அவர் காண்பிக்கிற அந்த அதிசயத்துக்கும் அந்த காப்பாத்துறதுக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆட்கள்
அந்த ஆட்கள், இந்த 4 கேட்டகரியில இருக்கிற ஆட்கள். அதுல மோசமான வார்த்தைகள்லாம் போட்டிருக்கும் அவங்க கேரக்டரை பத்தி, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரத்தை பத்தியே போட்டிருக்கும். அவங்க எந்த எந்த தரத்துல வாழ்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்றத போட்டிருக்கும். பாருங்க, நான் முதல்ல இருந்த வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. இப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? ஜனங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன நினைப்ப வச்சுக்கணும்ன்றத முதல்ல போடுறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமலும் வனாந்தரத்திலே அவ்வனாந்தர வழியாய் பசியாகவும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா துகைந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவர்கள் அவர் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திற்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், கவனிச்சிங்களா, கலகம் பண்ணி. யாருங்க இவங்க? தேவனுடைய வார்த்தைக்கு இதை நம்மளையும் போட்டுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களையும் போட்டுக்கணும். முக்கியமா நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்தா புருஷனையும் போட்டுக்கணும், பொண்டாட்டியும் போட்டுக்கணும், பிள்ளைகளையும் போட்டுக்கணும், நம்ம சொந்தக்காரையும் போட்டுக்கணும். என்னங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுனாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மோசமான ஒரு கேரக்டர் வாழ்க்கை. பாருங்க, சொல்றாரு, கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி. இவ்வளவு மகிமையான தேவன், இவ்வளவு மகா பெரிய தேவன், அவர் அசட்டை பண்ணி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் எப்படி போயிட்டாங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இப்படி போயிருக்கிறாங்க பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள். யாரை காப்பாத்துறார்? மறுபடியும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாருங்க அவங்க? கூப்பிட்டவங்களுக்கு யாரு எப்படிப்பட்ட ஆளு? கலகம் பண்ணவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணவங்க. அவங்க யாரு? ஆலோசனையை அசொட்ட பண்ணவங்க. அந்த காலத்துல மறுநெல்லையும் போயிட்டாங்க, இரும்பில கட்டுண்டு கிடந்தாங்க, இருதய கடினத்தினால தங்களை மோசமாக்கிக்கினாங்க. அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கலாங்க. உங்களுக்கு ஓனம்தான், நான் ஆட்டான நீ ஐயோ பயங்கரமான ஆளாச்சு, நீ இன்னும் போய் காப்பாத்தலாமா நான் அப்படின்னு கேட்கவே இல்லை கர்த்தர். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயால 57ஆம் அதிகாரத்துல இருக்குது. நான் கடைசியா அதை வாசிக்கிறேன். பாருங்க, அவங்க தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். ஆமென். அதனால அந்த காலத்துல மரணம் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து, இது சிறையிருப்பு சொல்றது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாள்களை முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இது நோயாளிகள், ரொம்ப சிக்காய் போறாங்கல்ல, வியாதியில இருக்கிறாங்க, நோயில இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றாரு. நிர்மூடர் தங்கள் நோயில இருக்கிறவங்களுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா இருதய கடினம். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப மூடத்தனமா, மூர்க்கமா, ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய இதை விட்டு கொடுக்காம, தாழ்த்தாம, தங்களை குறித்து எதுவுமே தெரியாம அப்படியே போய் இது பரவாயில்ல
பாத்துக்கிறேன் அப்படின்னு போற ஆட்கள். இது 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 வந்து இவங்களுக்கெல்லாம் உதவலாமா, இவங்களுக்கு இந்த மாதிரி வந்தே ஆகணும் அப்படின்னு சபிச்சு கூட இருக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு போகணும். இது நிர்முடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும், பாதக மார்க்கம்னா வழி தப்பி இப்படிதான் இருக்கணும். அந்த பாருங்க, ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க எல்லாம் சிங்கள ஒருத்தர் பேசுற, நீங்க எல்லாம் சோத்து கையில சாப்பிடுறத விட்டு பிச்சை கையில சாப்பிடுங்கடா அப்படின்றாரு. ஏன்னா பண்றதே சரி கிடையாது. கரெக்டாவா நடக்குறீங்க நீங்க, கரெக்டா நடக்குது, தப்பா நடக்குறீங்களே, அதுக்கு பதில் இப்படி பண்ணுங்கன்றது. அப்பதான் நினைச்சேன், அதான் இந்த வார்த்தை தான் அது, பாதக மார்க்கம். எப்படி இப்படிதான் போகணும்னு நான் ஒண்ணு இல்லை போறேன், சிக்னலை மீறி போறாரு சொல்ல, இப்படிதான் போகணும்னு ரூல்ஸ் இருக்குது, அதை மீறி போறது. இப்படிதான் இந்த நேரத்துல இப்படி சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதைதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மீறுது. பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்கள்னாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரணவாசர்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் லாபத்திலே நோக்கி கூப்பிடுறாங்க, அவங்களையும் விடுதலை ஆக்குறாங்க. நிர்முடர் பயங்கரமான வார்த்தை. யாருன்னா சொல்லி திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கோவம் வந்துடும். மூடம் கிடையாதுடா நீ, பயங்கரமான கூமுட்டடா நீ. நிர்முடர், அது பயங்கரமான பாட்டத்துக்கு போயிட்ட. பாதக மார்க்கம் சொல்ல, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஆமென். பாருங்க, அப்புறமா அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து. இது ஒரு அதிசயம் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்யறதும், இப்படிப்பட்ட ஆளை போய் பார்த்து கவனிச்சு அவங்களுக்கு அன்பை காட்டுறதும், அவங்கள இருக்கிற நிலைமையில இருந்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது அதிசயம். ஆமென். உண்மையிலேயே அதிசயம். அவங்க தங்களுடைய இருதய கடினத்தினாலும் மன கடினத்தினாலும் தங்களுடைய மன இருளினாலும் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? விடுவிக்கிறார். ஆமென். 22 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர்கள் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. விரித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. இது எப்படின்னா பிசினஸ் ஆகுது. நாங்க பார்த்துக்குவோம், நாங்க செஞ்சுக்குவோம், எங்களுக்கு எல்லாம் முடியும், எல்லாம் எங்களால எல்லாம் முடியும் அப்படின்ற ஆட்கள் அப்படி போய் மாட்டிக்கணும். கடைசியில பாருங்க, நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பயங்கர பக்தியா இருப்பாங்க, பயபக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்க கூட காசு நிறைய இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஹோட்டல்லாம் போனா ஒரு தொட்டியில போட்டு தண்ணியை ஊற்றி எலுமிச்சை பழத்தை வச்சு படம்லாம் பெருசா இருக்கும். நம்ம காட்டுற படம் வேற, அவங்க காட்டுற படம் வேற. ஏன்னா பக்தி அதிகமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு கடவுள் ஒருத்தர் இருந்தா தான், நம்ம வாழ்க்கையில இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனா இல்லாத அக்கிரமெல்லாம் மறைமுகமா பண்ணிட்டு வந்துடுவாங்க, அது வேற கதை. ஆனா பக்தி இருக்கும், கடவுள் பயம் இருக்கும், அதுவே அவனை நல்லா வச்சுன்னு இருக்கும். சரிங்களா? நான் ஒருத்தரை பார்த்தேன், இந்த ஐர்வாள் மகா பாவம் அப்படின்னாரு. நம்மனா பாவம், அவரு மகா பாவம் தம்பி அப்படின்னாரு.
நாங்கெல்லாம் வெறும் பாவத்தை பாவம் தான் சொல்லுவோம். நீனா மகா பாவம். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள உணர்வு அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளாம் நம்ம கேஷுவலா அப்படி ஷூ மாட்டின்னு ஓடுற மாதிரி நம்ம ஓடிடுறோம். அவன் என்ன சொல்றான்னா மகா பாவம் அப்படின்றான். அப்போ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு. இவங்க என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகணும், ஆழத்துல போகணும் மாட்டிக்கினார். சொல்றாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்களே அவர் என்ன பண்ணாரு, விடுவிக்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் கரெக்டாக போய் சேர்த்துறார். அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் அனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையில் அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவங்களுக்கு பெரிய கமிட்டி கூட்டம் இருக்குது போல, அந்த இடத்துல கடவுளை உயர்த்துறான் அப்படின்றார். ஆமென். அப்புறமா பாருங்க, இதை வாத்துட்டு அப்படியே சுருக்கமா முடிச்சிட டைம் ஆயிடுச்சு. அவர்கள் ஆறுகளை அவாந்திர வெளியும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய பாத்தீங்களா, வசதியாகிறாங்க. அவர்கள் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரிய செய்து எளியவனையோ சிறுமென்று எடுத்து உயர்ந்த அடுக்கலைகளை வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ கன்க்ளூஷனான வார்த்தை, எவன் ஞானம் உள்ளவனோ இவைகளை கவனிக்கணும். பைபிள்லயே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த வசனத்துல பார்க்கணும். இது அப்படியே பளிச்சுன்னு நம்மளுக்கு பேசுற மாதிரி இருக்கும். எப்படிப்பட்ட ஆட்களுக்கு தேவன் உதவி செய்கிறாரு? தன்னை குறித்து கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாத, வசதியா இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது, நல்ல ஒரு இதுல இருக்கும் போது தன்னை குறித்து நினைப்பே இல்லாத ஆட்கள் தங்களுடைய ஆபத்துல கூப்பிடும் போது வந்து உதவி செய்யறாரு பாருங்க. அதான் அதிசயத்துல அதிசயம். ஆமென். அவ்வளவு கிருபை உள்ள தேவன். ஆமென். இங்க வசதியா இருந்தவங்க தாழ்த்தப்பட்டு அவங்கள உயர்த்துறாரு. சொல்றாரு நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். இவங்களுக்கு போய் இதை செய்யலாமா? நீ நல்லா இருக்கிற பாரு, நீ நல்லா இருக்கிற பாரு, அதை நினைச்சாதான் எனக்கு புளிப்பாகுது அப்படின்ற மாதிரி, அதை நினைச்சாதான் எனக்கு வயிறு எரியுதுன்ற மாதிரி கர்த்தர் அப்படி மாத்துறாரு. ஆமென். சொல்றாரு, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். ஆமென். கடவுளுடைய கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த வாசனத்தை முடிச்சிடுறேன். 57. எனக்கு வேற பயமா இருக்குது, இந்த மாதிரி லேட்டா முடிச்சேன்னு வச்சுங்க மறுபடியும் கூப்பிடுவாங்களான்னு. நீங்க தான் ஜெபம் பண்ணி எனக்கு வர வாய்ப்பு இல்லையா? சரி பாருங்க, அப்ப நான் இன்னும் ஒரு 60 எடுத்துக்கிறேன். இதை வாசிக்கலாம். 16. ஆமா ஆமா, ஏசாயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருப்பதும் இல்லை. ஏன்னா ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. கவனிச்சிங்களா கடவுள் எப்படி பாக்குறாரு நம்மள? நான் எப்பமா கோபமா வந்து வழக்காடினே இருந்தேன்னா என் முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்? சோர்ந்தே போயிடு. நான் எப்பவும் கோபமா இருக்கிறது இல்லை. நீ என்ன அக்கிரமணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் நான் மன்னிக்கிறதுக்கு தயாளனா இருக்கிறேன். நான் கோபம் மட்டும் பட்டு உங்ககிட்ட வழக்காடினா நிக்க முடியாது. அதனால தான் இப்போ தாவீது சொல்றான்,
அவன் அக்கிரமத்தை நீங்க வந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவன் நிலை நிற்பான்டாங்க? யாரும் நிலை நிற்க முடியாது. உங்க கிருபை, உங்களுடைய அன்பு எல்லாத்தையும் கழுவி சுத்திகரிக்குது. எல்லாத்தையும் எப்படி பார்க்குற ஒரு பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. சரியான வரி அது. அப்படிதான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம என்ன பண்றோம்? இந்த பாவம் அந்த பாவம் எதனா பார்ப்பாரா? கொடுக்கப்பட்ட கிரயம் அந்த மாதிரி கிரயம். எப்படி பார்க்கறாரு? இயேசுவை போலவே பார்க்கறாரு நம்மள. ஆமென். அப்படிதான் பார்க்கறாரு. நம்மள எப்படி பார்க்கறாரு? இந்த கோபமா பார்க்கறது கிடையாது, கோபம் வைக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் நீ வந்து நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆளு, இந்த சரீரம் வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஆனா உள்ள இருக்கிறது எனக்கு சம்பந்தப்பட்டது. அதனால நான் கோவப்பட்டு நான் நிறுத்திட்டேன்னா, அதுல நின்ட்டேன்னா நீ என் முன்னாடி நிக்கவே முடியாது. அதனால என்ன பண்றாரு? கிருபைய பொழிறாரு, கிருபைய காட்டுறாரு, அன்பை காட்டுறாரு. ஆபத்துல நோக்கி கூப்பிடும் போது வந்து உதவி செய்து தீர்றாரு. ஆமே. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். அதனால சுத்தி இருக்கிறாரு. ஆமா, இருதய கடினத்தை தான் இருப்பான், அறியாமல இருப்பான், பிசாசு கண்ணை குருடாக்கி வச்சுக்கிறான், உணர்வு இல்லாத இருக்கிறாங்க, இருதயம் கடினமா இருக்குது, இருதயம் இருள் அடைஞ்சிருக்குது, வீணான சிந்தனை இருக்கிறாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அந்த அப்பன்னு சொல்றாரு, சோர்ந்து போவான், நன்மை செஞ்சுனே இரு. அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தரை நோக்கி பார்ப்பான். நம்ம நம்ப மூலியமா தேவன் அவன் வெளிப்படுவான். நம்ம எங்க இருப்போம். ஓ ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ மை துதிக்கிறோம் கத்தாவே.